இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் ஊழல் அமைச்சர் இந்நாள் தியாகியை அறிவித்திருக்கிறார்கள் கோவை தெற்குக்கு. தமிழக வரலாற்றிலேயே ஜெயிலில் இருந்து ஒரு அமைச்சரை வைத்திருந்த ஒரு பெருமை திமுகவிற்கு தான் உண்டு. அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் கரை பறிந்த அமைச்சரை கோவை மாதிரியான இடத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதன் வாயிலாக இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, கடந்த முறை மாதிரியே 10க்கு 10 என்று கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளும் என்டிஏ வசம் வரும். இரண்டாவது, இம்மாதிரி ஒரு ஊழல் கரை படிந்த அமைச்சரை அனுப்பியிருப்பதன் வாயிலாக கோவை மக்களை திமுக அவமரியாதை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கோவையிலே திமுகவிலே எத்தனையோ ஆண்டு காலம் பணி செய்து இந்த பகுதியில் கட்சியை வளர்த்த உண்மையான திமுகவினுடைய விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த இடத்தில் இல்லாமல் கோவைமத்தூர் திமுக காரர்களை நம்பாமல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இம்மாதிரி வெளி மாவட்டத்திலிருந்து ஒருவரை இங்கு வேட்பாளராக நியமிப்பதன் வாயிலாக எங்களுடைய வெற்றிக்கு அவர் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த முறையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தலைமையில் 21 போலவே 26 தேர்தல் முடிவுகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கும். இல்லை, நான் வந்த உடனே நான் கேட்டேன், அண்ணாமலை எப்போ வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை, லிஸ்ட்டில் நாங்கள் எல்லாம் போட்டு தான் அனுப்பிச்சோம், அவர் தான் வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. நான் என்னன்னு கேட்குறேன், நம்பிக்கிட்ட கேட்குறேன். முதல்ல இந்த மாதிரி தனித்தனியாக ஆதரவாளருங்கிறதே இல்லைங்க. பிஜேபி அண்ணாமலை அவர்களோட அன்பு கூட்டத்தில் நாங்களும் தாங்க இருக்கிறோம். நானும் தாங்க எனக்கு அன்புக்குரிய தம்பி. அதாவது தேர்தலில் இன்னும் வேட்பாளரே அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைக்கல, அவங்க காரணம் இவங்க காரணம், இதெல்லாம் அவசியமே இல்லை. பிஜேபி ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி. ரெண்டாவது, பிஜேபியில் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பொறுப்பு கொடுக்கணும்னு கட்சி தலைமைக்கு தெரியும். என்றால் ஒரு சிலர் கட்சியில் உயர்ந்த பொறுப்பு கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு எம்பி சீட் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அப்படி தான் அகாமடேட் பண்ண முடியும். எல்லாருக்கும் நம்ம அந்த எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யலாம். ஒரு கட்சியில் சாதாரணமாக ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு கூட ஒரு ஆசை இருக்கும். ஆனால் கட்சி யாருக்கு எப்படி கொடுக்கணும், எந்த நிலவரத்தில் கொடுக்கணும், அந்த தொகுதியில் நம்மளோட வெற்றி வாய்ப்பை யார் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தேர்தல் அரசியலில் இருக்குது. நன்றிங்க, நன்றி.